ஷாலோம், praise God. Day 106. இன்றைக்கு நாம் Be the Light in the World என்ற தலைப்பில் லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்திலிருந்து நம்முடைய டெய்லி மெடிடேஷனை காண்போம். நாம் இன்றைக்கு வாசித்த லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் போது இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய கட்டளையின்படி நடந்து கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் என்னென்ன ஆசீர்வாதம் என்றும் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் கட்டளைகளை வெறுத்து உடன்படிக்கைகளை மீறுவார்கள் என்றால் என்னென்ன தண்டனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு தீர்க்க தரிசன அதிகாரம். அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றியும் வாக்குத்தத்த பூமியையும் குறித்து உண்டான தீர்க்க தரிசனமாகும். இந்த அதிகாரம் மீதி உள்ள அதிகாரத்திற்கு ஒரு முகவுரை போல் உள்ளது. அது மாத்திரமல்ல, அவங்க எதை செய்தால் எது கிடைக்கும் என்று சொல்லி 7 முறை கர்த்தர் சொல்லுவதை பார்க்கலாம். அது மட்டுமல்ல, 24 முறை நான் இதை செய்வேன் என்ற வார்த்தையை பார்க்கலாம். தேவன் கொடுத்த தேசத்தில் அவர்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டுமென்றால் கீழ்ப்படிய வேண்டும். அவங்க அந்த தேசத்துக்கு போனது மழை, விளைச்சல், இது எல்லாமே தேவனுடைய கிருபையை காட்டுகிறது. எந்த விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் உருவாக்கக்கூடாது. விக்கிரகம் என்பதற்கான எபிரேய வார்த்தை ஏலிலீம். இதன் பொருள் என்னன்னா, மாயை ஆர் ஒன்றுமில்லை என்று கூறலாம். ஸோ தேவன் கொடுக்கும் தேசத்தில் அவர்கள் கீழ்ப்படிந்தபடியினாலே verse 4 இருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். இதை குறித்து எசேக்கியேல் 34வது அதிகாரம் 26, 27 பார்க்கலாம். ஆமோஸ் 9வது அதிகாரம் 13 பார்க்கலாம். யோவேல் 2, 23, 24 வசனங்களை வாசித்து நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரு தேசத்தை ஆசீர்வதிக்கும் போது முதலாவது தேசத்தை சுதந்தரிப்பார்கள். அதுக்கு பிறகு அந்த இடத்துல மழை பெய்ய பண்ணுவார். பூமி தன் பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். அங்கே சமாதானமும் நிலவும். இன்று இஸ்ரவேல் தேசம் சமாதானம் இல்லாத ஒரு தேசமாயிருக்கிறது. இது எல்லாம் ஒரு பேசிக் ஒன்றுதான். செய்தால் ஆசீர்வாதம், செய்யாவிட்டால் சாபம். verse 7 பார்த்தீங்கன்னா, அவங்க சத்துருக்களை துரத்தினார்கள். அவங்க தேவனிடத்தில் ரிப்பன் பண்ணும்போது ஒரு தாவீதையோ ஒரு சாமுவேலையோ தெபோராவையோ அல்லது கிதியோனையோ அல்லது எலியாவையோ எழுப்பி சமாதானத்தை கொடுத்தார். யோசுவா 3வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். லேவியராகமம் 26:1-14 வரை வாசித்தால் இதை செய்தால் என்ன பிளஸ்ஸிங் என்று வாசிக்கலாம். verse 15-45 வரை வசனங்கள் வாசிக்கும் போது இந்த உடன்படிக்கையை மீறினால் அவங்களுக்கு வரும் தண்டனைகளை குறித்து நாம் காணலாம். verse 14 and verse 15 3 காரியங்களை குறித்து கூறுகிறதை காணலாம். முதலாவதாக செவி கொடாமல் போனால், 2வது செய்யாமற் போனால், 3வது தேவனுடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் அரோசிப்பார்கள் என்றால் அது தேவனோடு உள்ள கவனண்டை பிரேக் பண்ணுவதற்கு ஈக்குவல் என்கிறார். ஸோ கவனன் பிரேக் ஆகும். அந்த ஜனங்கள் அவர்கள் தேசங்கள் மீது நியாய தீர்ப்பு வரும். லேவியராகமம் 26 வசனம் 16 தண்டனை, திகில், ஈழை, காய்ச்சல், விதைக்கும் பலன் விருதாவாகும். சத்துருக்கள் அவர்கள் பலனை தின்பது, அதாவது அவர்கள் எதிரிகள் கொலை செய்வார்கள், அவர்களை அடிமைப்படுத்துவார்கள் என்பதே. நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கலாம். மேலும் நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 2வது வசனங்களிலும் கிளியராக இதை குறித்து நாம் வாசிக்கலாம். எரேமியா 5:17, மீகா 6:15 கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறும் பொழுது இந்த விதமான தண்டனைகளை அவர் அனுப்புகிறதை காணலாம். லேவியராகமம் 26:18வது வசனத்தில் பார்க்கும்போது செகண்ட் நிலை நியாய தீர்ப்பு. கீழ்ப்படியாமல் அதையே தொடர்ந்து செய்தால் தேவன் அவங்களை 7 முறை தண்டிப்பாராம். 7 முறை என்பது அது ஒரு பூரணமான தண்டனை. அவர்கள் பெருமை நொறுக்கப்படும். verse 21 3வதாக ஸ்டேஜ் அந்த நிலைமையை பார்க்கிறோம். நியாய தீர்ப்பை பார்க்கலாம். அவங்க அந்த வெளியில் அந்த துஷ்ட மிருகங்கள் அவங்கள சூழ்ந்து வரும். கொள்ளை நோய் வரும். மிருகங்களின் ஜனத்தொகை அழிந்து போகும். verse 23 4th ஸ்டேஜ் நியாய தீர்ப்பு பார்க்கலாம். இறுதியாக சிறைப்பட்டு போவார்கள். இதை எசேக்கியேல் 5வது அதிகாரம் 12வது வசனத்திலும் வாசிக்கலாம். ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் எல்லாருமே இந்த பஞ்சத்தை குறித்து எச்சரித்திருப்பார்கள். அது நிறைவேறியது. இது மகா உபத்திரவ காலமும் மீண்டும் நடைபெறுகிற ஒன்றாயும் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 6வது சாப்டரை நீங்கள் டைம் கிடச்சுன்னா ரீட் பண்ணி பாருங்கள். verse 27 வசனத்தை வாசித்தால், லேவியராகமம் 26வது அதிகாரத்தில் 27 வாசிக்கும் போது இப்படிப்பட்ட தண்டனைகள்
நடக்கவே கூடாது. நாம் எண்ணும் அளவுக்கு அத்தனை ஒரு கொடூரமான ஒரு காரியங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. verse 30 பார்த்தா 5th ஸ்டேஜ் நியாய தீர்ப்பை பார்க்கலாம். அது மிக கடுமையானது. இந்த வார்த்தைகள் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 28, 29வது வசனங்களிலே நிறைவேறுவதை பார்க்கலாம். மீண்டும் எருசலேமை முற்றுகையிட்டு பாபிலோனியர் நேபுகாத் நேச்சார் தலைமையில் கைப்பற்றினார்கள். புலம்பல் 2வது அதிகாரம் 20 பார்க்கலாம். புலம்பல் 4 10வது வசனத்திலும் இதை நாம் வாசிக்கலாம். நிலங்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும், கொடுக்காததால் தேவன் அவர்களை 70 ஆண்டுகள் அந்த தேசத்தை விட்டு வெளியேற்றினார். இனி 2 நாளாகமம் 36வது அதிகாரம் 21வது வசனத்திலும் நாம் இதை வாசிக்கலாம். திருப்பி லேவியராகமம் 26வது அதிகாரம் 36லிருந்து 39 வரை வாசித்தால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான யூதர்களை ஹிட்லர் ஒரு காலத்தில் கொன்று குவித்துருவான். ஸோ எல்லா தேசமும் அவர்களுக்கு எதிராக கையை நீட்டும் என்கிற அந்த ஒரு கொடூரமான அந்த காரியங்களை நாம் அதில் பார்க்கலாம். மோசே இதையெல்லாம் கொடுத்தும் அவர்கள் நித்திய ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியவில்லை. எனவே இன்னொருத்தர் இவங்களுக்காக சப்ஸ்டிடியூட்டாக வர வேண்டி இருந்தது. இதற்கான ஆன்சர் தான் யோவான் 1:17. எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இந்த கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியும். ஆமீன். நாம் ஜெபிப்போம். லவ்விங் ஹெவன்லி ஃபாதர், ஐ கம் பிஃபோர் யூ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். உண்மையாக இருக்கிற சத்தியங்களை வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையின் உம்முடைய உடன்படிக்கையை இறுதி வரை காத்துக்கொள்ள எங்களை தாழ்த்துகிறோம். துக்கத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக எங்களை மகிழ்ச்சியான நாளை காண நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்தத்தோடு வாழ, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கிருபை தாங்கப்பா. உம்முடைய வல்லமையை எங்க மேல பொழிந்தருளுங்க. துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசு ரட்சகர் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பரமபிதாவே. ஆமேன்.